எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி காய் அறுவடைக்கு தான் வந்தாங்க. 4 நாளாக சளின்னு சொல்லிட்டு வராமட்டு வந்து பார்த்தா ஒரே காயாக தொங்குதுங்க. இந்த கூடையே பத்தாதாட்டம் இருக்குது. இது கூடையே அளவாக இருக்குன்ட்டு எடுத்துகிட்டு வந்தால் வெறும் காய், சொரக்காய், புடலங்காய், குள்ளை புடலை, நீட்ட புடலைன்னு செமையாக இருக்குது. பாருங்கள் என்னென்ன காயெல்லாம் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாங்க. அப்படியே பாருங்க, பார்க்குறதுக்கு எனக்கே திடீர் 4 நாளாக வராமட்டு வந்து பார்த்தா நான் இவ்வளோ காய் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்த சொரை ஒன்றுங்களா, அப்படியே இங்கே பாருங்க புடலை. அப்பா இது இங்கே வாரு சுருண்டு படுத்துருக்குறது. இங்கே ஒருத்தன் எங்கேயும் பந்தலுக்குள்ளே சிக்கிட்டேன். இத்தனை காய் பிடிக்கும்னே தெரியுமா? கொட்டார் பந்தல் போட்டு காயை பார்த்தா இங்கே பாருங்க, இதுலேயே கலரு வெவ்வேறு கலரில் இருக்குது. இப்போ நல்ல அடர் பச்சையில் இங்கே இருக்கா, இங்கே எதுவும் முத்திருச்சு. இந்த பக்கம் விதை முத்தி இருக்குது. இதுலேயே வரி நீட்டு படலையே அந்த பக்கம் பச்சை வரியும் இருக்குதுங்க. பாருங்க, நான் சரி ஏதோ ஒரு 4-5 காய் இது இருக்குது அப்படின்ட்டு வந்தால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த கூடையே பிடிக்காதுன்ட்டு. யார் கொட்டார் பந்தல் போட்டது? எங்கள் வீட்டுக்காரருங்கள பாருங்க, இங்கே ஒருத்தனை ஒழிஞ்சிட்டுக்கிற. அப்படி இது என்ன வெட்ட மாட்டேங்குது, இல்லை மொன்ன பண்ணி போட்டேங்களாட்டாக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒருத்த உன்னை கட்டுனதுல நானே முன்னை ஆயிட்டேன். ஒரு கத்தி முன்னையாகாம இருக்குமா? நீங்கள் முன்னை ஆயிட்டீங்களா? பாருங்க, இங்கே ஒருத்தனை ஒழிஞ்சிட்டுக்கிற. இது எங்கேயும் நீங்கள் தான் வெட்ட உண்மை இருக்குது. பாருங்க, இங்கே ஒருத்த அப்புறம் எல்லாருமே ஒழிஞ்சிட்டு தான் வேண்டியதாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது இல்லைன்னா காய் நான் தான் ஒழியன்னு பார்த்தா காய் நீங்கள் ஒளிறீங்க. பாருங்க, அங்கே வாங்க, அந்த பக்கம் இருக்குது. அதையும் நீங்கள் தான் வெட்ட. அப்புறம் முந்தானத்து ஒரு காய் பார்த்துட்டு போனீங்களா? ஆமாம், அதை காணோம். அதில் ஒரு காய் குறையுது, அது என்ன கேட்கலையா? ஆமாம், அது எங்கே? அப்புறம் வாங்க இந்த பக்கம், இந்த பக்கம் கொண்டாங்க. அதை 8 மணி பார்க்குறேன். ஆமாம், முந்தானத்து ஒரு காய் பார்த்துட்டு போனல, அது எங்கே? அது நான் கொடுத்துட்டேன். எங்கே கொடுத்தீங்க? எங்கேயே கொடுத்தேன், எங்கள் இஷ்டம். அது நான் கொடுப்பேன். சரி, கட் பண்ணிடுங்க உங்கள் கையால். இதைத்தான் இன்றைக்கி நான் குழம்பு வைக்க போகிறேன். ஓ, நான் பொரிச்சு கொடுக்குற குழம்பு வச்சு தான் நல்லா இருக்குமாக்கு. இருந்தாலும் ஒரு சந்தோஷம் தானே. இந்த வீட்டுக்காரர் பொரிச்சு கொடுத்தாரு. ஆமாம், நல்லாலின்னு உங்களையும் திட்டிக்கலாமில்ல. ஆமாம், பாருங்க, அங்கே ஒரு வரி போடலையும் இருக்குது பாருங்க. நீ செய்கிற சமையல் சரியில்லைன்னா அதுக்கு காரணம் நான் தான். சரி, நீ செய்கிற சமையல் நல்லா இருந்ததுன்னா அதுக்கு காரணம் நீ. இப்படி யாரோ ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே தான் பழி போடணும். பாருங்க, வரி போடலை, பச்சை கலர். சரி, பந்தல் போட்டது நீங்கள் தானே. இன்னைக்கு ஒரு சாக்க ஆக மாட்டேங்குது. ஆமாம், இன்னைக்கு காய்கறி எல்லாம் அது புடலங்காய், சொரக்காயின்ட்டு இன்னைக்கு கொடிக்காயவே ஒரு வீடியோ தனியாக தான் போட மாட்டேங்குது. ஆமாம், ஏகப்பட்ட காய் இருக்குதுங்க. அடுத்தடுத்த காய்கள்ல எத்தனை பிஞ்சு பிடிச்சிருக்கு. செமையா பூரா பிஞ்சு தானுங்க. சரி, இங்கே பக்கத்தில் இருந்துட்டு நீ அடுத்தடுத்த காய் பாரு. இது செல்வி ஃபார்முலா இருக்கும்ல. செல்வி ஃபார்முலாவா? ஆமாம், திட்டுறது, பாராட்டுறது. ஐயோ, திட்டி எங்கேயாவது கறி போச்சுன்னு என்ன பண்ணுறது பாரு. இங்கே இருக்கு பிஞ்சுங்க, அதுக்குள்ளெல்லாம் ஒழிஞ்சிட்டுக்கிறானுங்க. பாருங்க, இங்கே ஒரு நீட்டை சொரை உள்ளுக்குள்ளே இருக்குது. அதை குண்டு சொரைக்கு அடுத்து தான். சரிங்க, அடுத்த காய்க்கு போயிடலாங்களே. பாருங்க, இங்கே ஒருத்தனை ஒழிஞ்சிட்டுக்கிறான் பாருங்க. இது இன்ன வரைக்கும் பார்க்கல நம்ம. இதெல்லாம் பந்தலில் சுருண்டு கிடக்குது, பாப்பாட்டதான். இங்கே பாருங்க, பிஞ்சாக இருக்கிற போது கவனிக்காம விட்டோம்னா அது அப்படியே கீழே தொங்கறக்கு வழி இல்லாமல் அது இருக்கும். மலம்பாம்பு மாதிரி இருக்குது.
பார்த்தா பாம்பு படம் படுக்கிற மாதிரி இருக்குதுங்களா? அதனால தான் இது பாம்பு. பாபு ஸ்னேக் பாபு இட்ஸ் மீ. சுருண்டு வந்ததுனால பாம்பு போடலை அப்படின்னு வந்துக்கலாம் இல்லையா? மொத்தத்தில் இன்னைக்கு காய்கறி அது இப்போ இந்த கொட்டார இங்கே பந்தல் பாருங்க சும்மா எதுங்க இது வளைச்சி எத்தனை காயின் பேருக்கு இந்த கூடையே பிடிக்காதாட்டக்குது. வளைச்சி வீசிட்டு சொரக்காயே எத்தனை 5 6 7 8 இந்த சொரையோட 9 சொரக்காய் வந்திருக்குது. ம் ஒரு புடலங்காய் வருங்க இந்த அப்படிங்க அப்பா. இன்னும் அடுத்த அறுவடைகளுக்கு இன்னும் பிஞ்சுக நிறையா இருக்குது. வானவன் மாதேவி தூக்க முடிய மாட்டேங்குது. வாங்க தூக்க முடிய மாட்டேங்குதா? ஐயோ வெயிட்டு நாயம் வாங்க அப்படியே தூக்கு தூக்கு. தூக்கி அவ்வளோதான் கொஞ்சம். அம்மாடியோ அவ்வளோதான் வா. போகிற போக்கில் 2 வெள்ளரிக்காய் செடி சரி இந்த நேரு சொட்டையாத்தானே இருக்குது இடம்ன்ட்டு வெள்ளரி விதை ஊனி விட்டோம் பாருங்க. நம்மளுக்கு வெயிலுக்கு வெள்ளரிக்காய் வந்தாச்சு. இங்கே பாருங்க நான் அந்த பக்கமெல்லாம் இருக்குது. இன்னும் 2 3 வெள்ளரிக்காய் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படியே வாங்க. டேய் முத்து பையா அந்த வெள்ளரிக்காய் மட்டும் எனக்கு கொடுத்துரு. உங்களுக்கு இன்னைக்கு சளி இருமல் இல்லை அதெல்லாம் இல்லை. வெள்ளரிக்காய் எதுக்குன்னா இந்த சாயங்காலம் பச்சை கலர் கடைக்கு போவேன் நான். பச்சை கலர் கடைக்கு ஆமாம் அது கடிச்சிக்கிறதுக்கு வேணும். போகிறவனும் கூட இந்த மாதிரி சொல்ல மாட்டான் போங்க. நான் போகிறது ஒன்று சொல்ல சொல்லிட்டா போக முடியும். இங்கே பாருங்க சோடுக்குதுன்னு. சரி அந்த பிஞ்சா இருக்கிறது மட்டும் ஒரு 4 காய் வச்சிரு. இந்த பிஞ்செல்லாம் பொறிக்கலாம் மாட்டியா முத்து பையன்? ஏன்டா என்னை கண்டா தெரிந்தது இவனுக்கு தலைகாலே புரியாது. இன்னும் 3 பேரும் அவனுங்களும் வருவானுங்க. கட்டி வச்சுக்கிறேங்க. ஏன்னா செடிக்குள்ளே வந்து பூரா ஆடி விட்டுருவாங்க. இங்கே காய்கறி காட்டுக்குள்ளே வரும்போது மட்டும் சீலையெல்லாம் கிழிஞ்சு போக மாட்டேக்குது. சொல்ல வச்சோ அறிவு அப்படி என்னம்மா அம்மா பார்க்க முடியா? சரிடா சாப்பிட்டீல்ல? சரி அதில் போய் வா இதுக்குள்ளே வராதான். அப்படியே இங்கே வாங்க இன்னும் இருக்குது. அப்படியெல்லாம் முடிக்க முடியாதுங்களோ? இங்கே இருக்கு இதே வெயிலுக்கு எதமாக நம்மளுக்கு வெள்ளரிக்காயும் வந்தாச்சுங்க. அப்படியே இன்னொருத்தனும் அங்கே ஒழிஞ்சிட்டுக்கிறேன். அவனையும் வெட்டிடலாங்க. இல்லை இதுக்கு ஆய்வு முதிச்சு போடுவாங்கன்னு கொஞ்சம் மூங்கில் தர இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டாங்களா? வேறு இங்கே ஒருத்த இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடே வேண்டியதில்லை போங்க. உனக்கு வேண்டியதில்லை எனக்கு வேணுமில்ல. பாருங்க எத்தனை வெள்ளரிக்காய் கிடச்சிக்குதுன்னு. அவரை செடியில் பாருங்க பூவு ஏகப்பட்ட பூ பூத்து கிடக்குதுங்க. அது கோழியாக வரைங்க நல்லா வந்துருச்சு. இப்போ தான் பிஞ்சுகள்ல வருதே அவரை பிஞ்சுகள்ல கோழி அவரை பிஞ்சுகோ இதெல்லாம் போய் அடுத்த வாட்டிக்கு வச்சுக்கலாங்க. நிறைய பிஞ்சுகள்லாம் வந்துருக்குது. அப்படியே பாருங்குதே பாவச்செடி பாருங்க. இது வந்து பெரிய பாகலுங்க. இப்போ தான் பிஞ்சு வைக்கிது. நீங்கள் பிஞ்சு கூட இருந்ததா பார்த்தங்க பாருங்குதே. இது வந்து பெரிய பாகல். அப்படியே இங்கே வரும் பக்கத்தில் மிதிப்பாகல நம்மளுக்கு காய்க்கறக்க ஆரம்பிச்சாச்சுங்குதே. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வருது. கொத்து கொத்தா காய்க்குங்க மிதிப்பாகல். இந்த இங்கே இருக்குது உருண்டையா இது என்ன பொரியலுக்கா? எனக்கு இன்றைக்கி
உங்களுக்கு அளவா மிதிப்பாகல் வந்துருச்சு, உங்களுக்கு அளவா குழம்புக்கு. நீ சாப்பிட மாட்டியாக்கு? நான் சாப்பிட மாட்டேங்க. பாவக்காயெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பாவக்காய் தான் இருக்கிற காயிலே ரொம்ப கசப்பாக இருக்கிறதெல்லாம் எனக்கு தள்ளி விட்டுறது. அப்புறம் நல்லா இனிப்பாக இருக்கிற காயிலே எனக்கு பாவக்காய் தாங்க ரொம்ப பிடிக்கும். சாப்பிட வேண்டியது அப்புறம் சேர மாட்டேங்குதே. அது அப்படி எல்லாம் ஒரு காரணத்தை வச்சுக்கிறது. அப்படியே சொல்லிட்டு உங்களை சாப்பிட வச்சிடுறத. இதெல்லாம் பெரிய பாவக்காய் பிஞ்சு வந்துடுச்சு. அடுத்த அறுவடைக்கு பெரிய பாவக்காயில் வந்துடும். இது என்ன பாகலுக்கு பேர்? மிதிப்பாகல். மிதிப்பாகல். ஆமாம். மூக்குத்தியவரை இந்த வாட்டி நிறைய கிடைக்குங்க பாருங்கதே. மூக்குத்தியவரை போன வாட்டி கொஞ்சம் கம்மியாக கிடச்சதுன்னு தட்டைக்காயெல்லாம் போட்டு பொரியல் பண்ணோம். இந்த வாட்டி தனியாகவே பொரியல் பண்ணிடலாங்க. போன வாட்டி சாப்பிட்டீங்களா எப்படி இருந்தது? போன வாட்டி தனியாக ருசி தெரியலையே. நீ அதுக்குள்ள நம்ம தட்டைக்காய் வெண்டைக்காய் வெண்டைக்காய் போடலைங்க, பீக்கங்காய் 2 நம்ம இதில் இருந்தது செடியில். செய்ய தெரியலனா அதே மீதியும் பண்ணிடுறது. நான் தான் நம்ம உறவுகிட்ட கேளு, அவி சொல்கிறக்குள்ள இப்போ எடுத்தாச்சு. நிறைய பேர் நிறைய வித்தியாசமாக சொல்கிறாங்கள. பொதுவாக விவசாயத்தை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சுக்கிறதுக்குமே, நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்குமே 8ஆவதுல நீங்கள் தாங்க பொறிக்கணும். அங்கே நிறைய இருக்குது. முதல் கீழே இருக்கிறத நம்ம பொறிச்சிட்டுங்களா? அப்படியே அந்த சரல் மேலே ஏறு. சரல் மேலே ஏறி சரல் மேலே எப்படி ஏறிடுறதுன்னு ஏறி காட்டுங்க. நம்மளுக்கு தான் அப்படியெல்லாம் பழக்கம் இருக்குதுல்ல. ராக்கெட்டே விடுற நீ வாயில் ராக்கெட் விடுறேண்ணா. அப்படி எத்தனை ராக்கெட் போயிருக்குது? அது என்ற அளவுக்கு இருக்குது. அது வானத்தை சுற்றிட்டு இருக்கிறது பூரா நீ விட்டுற ராக்கெட் தான் அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் அது வந்துடுவாங்க. ஏமா உனக்கு வேறு வேலையே இல்லையா, எதுக்கு இப்படி போய் வச்சு திரியுத அப்படின்ட்டு. ஏலியனுங்கள்னு சொல்கிறாங்களா? ஏலியனு? ஆமாம், அவங்களே சொன்னாங்க. எனக்கு செல்லியமாக தான் இந்த ராக்கெட்டெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. ஏலியன் எப்போ பார்த்துக்கிட்டீங்க? பரவாயில்ல, நானே வர வழி எடுக்குது. ஒர்க் முடியாம ஏலினிவே நீங்க பார்த்துருக்கிறீங்க. நான் சொல்றது கேளு முதல்ல. சொல்லுங்க. உடம்பு ஒர்க் முடியாம ஒரு இடத்துல போய் நான் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். அப்புறம் பக்கத்துல அழுகிற சத்தம் இன்னும் கொஞ்சம் கூடுதலா கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா வித்தியாசமான உருவம். ஐயோ, நீ எதுக்கே அழுகிற, நீ எங்கேருந்து வந்த? என்ன, நான் ஏலியனுங்க, வேற கிரகத்துல இங்கே வந்திருக்கிற. நானும் ஜம்சாத்து குடும்பம் ஒர்க் முடியாம தான் இங்கே வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கிறேன். வேற கிரகத்துக்கு வந்தாச்சுல்ல, அப்புறம் அழுகாட்டி எனக்கு கேடு. அந்த சம்சார ஏலியன் அங்கிருந்து இங்கே வந்துருதாமா, துரத்திட்டு சண்டை போடுறதுக்காகவே. அப்புறம் தப்பிச்சு போலான்னு நினைச்சா அப்புறம் முடியுமா? அது முடியல. இது என்ன விஷயம்னா, அந்த ஏலியனுக்கு சாவே இல்லையாமா. அப்படி வேற ஒரு பிரச்சனை நிற்குதா? நிறைய இருக்குதுங்க மேலே, நீங்கள் தான் மறிக்கணும். கையில் பால் ஒட்டிருன்னு சொல்லிட்டு நெய்யே எடுன்ட்டீங்க. எதுக்கு தொந்தரவு? அப்புறம் காய் அங்கே விஞ்சு போச்சு, இங்கே விஞ்சு போச்சு, அப்படி இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை வரும். டேங்கப்பா, இத்தனை பொறிச்சு போட்டியா? இன்னும் இருக்குது பாருங்க. இன்னும் இத்தனை காய் ஆக மாட்டேங்குது. கொண்டாங்க, நீங்கள் போய் பொறிங்க. நீ பெரிய சூப்பராக காய் பிடிக்குதுங்க. நான் கூட இது எப்படி வருமா வராதான்னு தெரியலையேன்ட்டு நட்டேன். இங்கே கீழையெல்லாம் இருக்குது பாருங்க. இது அடங்கப்பா, அத்தனை இருக்குது. எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு 2 வீட்டுக்கு பொரியல் போடல மாட்டேங்குது. பார்த்து பதனமாக கட் பண்ணி எடுங்க. இத்தனை நேரம் நீ எப்படி கட் பண்ணி எடுத்த? பதனமாக எடுத்தேன். பதனமானா கத்திக்கு அடிபடக்கூடாதா, காய்க்கு அடிபடக்கூடாதா? காய் கொடிகளுக்கு அடிபடாமல். கொடிகளுக்கு அடி. ஆமாங்க, அங்கே பாருங்க நிறைய இருக்குது பாருங்குது. உள்ளுக்குள்ள நிறைய இருக்குது பாருங்க. கொத்து கொத்தா இல்லை, தனித்தனியாக 2 காய் தொங்குதுங்க ஒவ்வொரு இதில். மேலே போயிருச்சுங்கல்ல.
சரளை கொஞ்சம் கீழாலிட்டு இருந்தீங்கன்னா ஆயிருக்கு. நீங்கள் என்னமோ அதாவது நீ என்ன வேணும் நீ சொல்லுவேன். இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க. வாயி இப்படி வேணா பேசு. எலும்பில்லாத நாக்க எப்படி வேண்டாலும் திருப்பிக்கிறீங்க. அதுமே ஒவ்வொரு பெண்மணிகளுமே அவங்க வீட்டுக்காரர் பேசுகிற பேச்சுக்கு அளவே இருக்காது. இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் உங்களை எல்லாரும் தெரிஞ்சது தான். இப்போ என்ற சகோதரிகளும் நிறைய பேர் பாட்டுருக்காங்களா? ஆமாம். அப்புறம் அவங்க என்ன சும்மாவாக இருப்பாங்க? எப்படி அப்படி சொல்கிறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாகப்படுதா? மூக்குத்தி அவரையில் நீ ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாமா? நானே இப்போ தான் முதல் பார்க்குறேன். அப்படி எல்லாம் இப்போ சொல்லக்கூடாது. முதலாக பார்க்குறேன் உண்மையை எப்பவுமே சொல்லக்கூடாது. இந்த செடியவே இந்த வருஷம் முதல்ல பார்த்து கொஞ்சம் பொய் கலந்து சொன்னீங்கன்னா தான் அது நல்லா இருக்கு. பொய் பேசுறது நாளை முன்னையும் பொய்ய பேசிட்டு நீ சொல்லு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எங்கள் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க தோட்டத்தில் போய் இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த மூக்குத்தி அவரையை எப்படி நான் பயிர் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு வந்தேன். அப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதுதானா? பண்றணும் பீலா விடணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. உன்னை யார் பொய் பேச சொன்னா? நீ பேசுறதெல்லாம் உண்மைதான். இன்னைக்கு சூப்பராக கிடச்சிருச்சு. இன்னைக்கு தான் முழுசாக பொரியல் செஞ்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அன்னைக்கு போட்டதெல்லாம் அரைகுறையாக போயிடுச்சுங்க. செல்லிமா, மூக்குத்தி அவரை செடி எத்தனை செடி வச்சுருக்கிறீங்க? மூக்குத்தி அவரை செடி ஒரே செடி தான் எனக்கு வருது. இங்கே இருக்கிறதுல 2 விதை முளைச்சிக்குது. சுண்டக்காய் வாருங்க கொலை கொலையாக பிடிச்சி கிடக்குது. நாங்கள் அங்கங்கே முளைக்கிறத இல்லாத இடத்துல விட்டுருவோங்களா. அப்புறம் பார்த்தா அது அங்கே ஒரு செடி இங்கே ஒரு செடியோ ஒரு 4-5 செடி வந்துருச்சுங்க. பூரா காய்க்குதே. எப்படி இருக்குதுன்னு வரும் கொலை கொலையா. சரி எடுங்க. இது எங்கே கொண்டு போய் வச்சிடலாங்களா? என்ன தூக்க முடிய மாட்டேங்குது? தூக்கத்தான் முடியல. தூக்க முடியாதெல்லாம் இன்னைக்கு அறுவடை பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு காய் வருன்னு நினைக்கல நான். அப்புறம் எவ்வளோ நினச்ச நீ? நான் ஏதோ ஒரு 2-3 புடலக்காய் 2-3 சொரக்காய் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. சரி சரிங்களா? இப்போ நான் எங்கே போயிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏழியர்கள் இருக்காங்கல்ல? ஆமாம். மேலே ஏதோ ஒரு லோகம், சந்திர லோகமோ இந்திர லோகமோ ஏதோ ஒரு லோகத்தில் ஏழியல் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கறக்கா போயிட்டு இருக்கிறேன். சரி, ஏலியன் இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்புறம் சந்திரலோகத்துலேயே இந்திரலோகத்துலையான்னு அது தெரியல எனக்கு. மொத்தத்தில் ஏலியன் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கறதுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். சரி போ. உண்மை சொன்னேன்னு வச்சுக்கோ, உனக்கு கோபம் வந்துடு. அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். அதனால் பொய்யா சொல்கிறீங்க? ஆமாம். இப்போ இந்திரலோகத்தில் என்ற ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. ஐயோ கும்பிடு ஓடுற நீங்கள் போய் உங்கள் 2 கிளிவே வருங்க. இப்போ அந்த மேரக்காய் பொரிச்சு கொடுங்க வைக்கல. ரொம்ப நாள் காத்திருப்பு, 2-3 தடவை தோல்வி. செடி வச்சு ப்ரஷ் கட்டர் போட்டு அடிக்கிறது. மேரக்காய் உரிக்கிறதுக்காக நான் மேலே போகிறேன். ராக்கெட்டில் போகிறீங்க? ஆமாம். பாருங்க, ரொம்ப நாள் காத்திருந்து 2-3 செடிகளையெல்லாம் காய வச்சு அப்போ அதுக்கப்புறம் வந்திருக்குது. வரும் பல்ப்பு மாதிரி தொங்கிட்டு இருக்குது. குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சுக்கு தொங்குதுங்க. பார்த்து ஏறி நில்லுங்க. போ அவர் கடைசியில் பிரச்சனையாக போகுதுங்க. அங்கே இருக்குதுங்க. அதுக்கு இன்னும் அங்கே அந்த கொம்பு அப்படியே வளைச்சிட்டோம்னா கொம்பு மட்டும் முறிஞ்சிடுச்சுன்னு வைங்க. பாருங்க, பல்ப்பு மாதிரி நம்மளுக்கு ஒரு மேரக்காய். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயப்பா, கொடி முறியாமல் பார்த்துக்குங்க. குச்சி மட்டும்தான் முறிஞ்சுக்குதுங்க, அதனால பிரச்சனை இல்லை. அப்படியே இங்கே வர்ற பக்கத்தில் இந்தாத்தா மேரக்காய். அதுலேயும் பாருங்குதே. உங்கள் கையாலேயே பொறிச்சிரு பாருங்க. அப்பாடி, இந்த காய்க்கு
எத்தனை நாள் அது பாருங்க ஏதோ காயமாக இருக்க மாட்டேங்குதுங்க. இன்னொரு காய் அது ஆனால் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய்க்கலாம். சரியா? அங்கே பாரு இன்னைக்கு கொடிக்காயே இவ்வளோ வந்துருச்சுங்க, நிறைய காய் வந்துருச்சு. அதனால் கொடிக்காய் போட்டு வீடியோ எடுத்தாச்சுங்க. பாருங்க சொரக்காய், பாம்பு புடலை, இதுலேயே சொரக்காயிலேயே இந்த சொரைங்க பாம்பு சொரை, குள்ளை புடலைங்க, பச்சை கலரு வரி புடலைங்க, வெள்ளரிக்காய், மூக்குத்தி அவரை, மேரக்காய், மிதிப்பாகலுங்க. இது வந்து முலாம்பழம். இது கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குதுன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது பழுக்குமான்னு தெரியல. அவ்வளோதாங்க.